ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், எப்படியெல்லாம் நான் வந்து மெட்டீரியல் வந்து சேவ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க, மேம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, எங்களால் பாஸ் பண்ண முடியுமா, நீங்கள் எப்படி வீட்டில் இருந்து படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து ஐடியா கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட் போகிறத விட வீட்டில் இருந்து படிக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட் போனோம்னா நம்மளுக்கு ட்ராவல் டைமே பாதி வந்து போயிடும். ஆனால் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை. அந்த டைமை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அங்கே போனால் அங்கே இங்கே கிளாஸு அப்படி இப்படின்னு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து டைம் வந்து போயிட்டே இருக்குங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லைங்க. நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த இது படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஏன்னா நிறைய சேனல்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஜிகே லெசன் வந்து படிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்சில் ஒரு லெசன் எடுக்க போகிறோம், அழகாக வந்து ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புக்கு எடுத்து ரீட் பண்ணுறோம், இல்லைனா புரியலையா ஏதோ ஒரு வீடியோஸ் வந்து கேட்க போகிறோம், ஷார்ட்கட் கேட்க போகிறோங்க, அதுக்கடுத்து போய் அந்த ஒரு பாடத்தை படிக்க போகிறோங்க. அப்போ நம்ம நினச்சதை கரெக்டாக என்ன பண்ணிடலாம், இன்றைக்கி இந்த பாடம் படிக்கணும்னா ஏன்னா நம்ம வந்து தனியாக வந்து படிக்கணும் அப்படின்னாலும் படிக்க முடியாது. சேனல்ஸோட துணையோடு நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிட முடியும், அந்த எடுத்த லெசனை வந்து இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணிட முடியும். அந்த மாதிரி தான் நான் ஒவ்வொன்றுக்குமே மேக்ஸுக்குமே அந்த மாதிரி சேனல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி, ஜிஎஸ் வந்து படிக்கிறதுக்குமே அந்த மாதிரி சேனல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் மட்டும்தாங்க நான் வந்து நம்மளாக வந்து இது பண்ணுறது. மற்ற ஜிஎஸும் மேக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மூணுமே வந்து நான் வந்து சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நான் எந்தெந்த சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. ஓகேவா? இப்போ வந்து மேக்ஸ்க்கு வந்து எப்படி நான் என்னென்ன சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன், எந்தெந்த நோட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தது கிருஷோபா அகாடமியில் தான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டுமே வந்து 10 வருஷம் கேப் விழுந்துருச்சு எனக்கு வந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. ஸோ அப்போ வந்து எல்லாமே மறந்து போயிருக்கு இல்லையா, எப்படி படிக்கணும், மேக்ஸ் வந்து எந்தெந்த இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கிருஷோபா அகாடமியில் வந்து பேசிக் சம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதைத்தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏன்னா அந்த கான்செப்ட் மட்டும் பார்த்தா நம்ம ஒரு இதை மட்டும் நம்பி இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து வாங்க முடியாது. ஓகேவா? நம்ம வந்து நிறைய சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, மார்க் வந்து லோவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பேசிக் எல்லாமே வந்து கிருஷோபாவில் வந்து நான் கற்றுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சாய்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே 300, 400, 500 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து பாதிக்கு மேலே இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரியாத சம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அதான் என்னோடய நோட்டில் வந்து காட்டியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து எழுதி ஆட் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக் சம்ஸ் எல்லாம் கிருஷோபா, அதுக்கடுத்து சாய்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து டெலகிராமில் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு எந்தெந்த கொஷின் வந்து நம்மகிட்ட இல்லை, அப்போ இந்த ஃபார்மேட்டெல்லாம் நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ அதை படிச்சிட்டோம் அப்படின்னாவே எல்லா மாடல் சம்ஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கவர் ஆயிரும். அதை தாண்டி கொஸ்டின் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை. ஓகேவா? அப்போ வந்து சாய்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அதையும் வந்து நோட்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கடுத்து மென்சுரேஷன் டாபிக் வந்து அதாவது அளவியலுக்கு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் அளவியல் வந்து என்னோடய நோட்டில் காட்டியிருப்பேன். 100 சம் 200 சம் எழுதி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் அளவியலுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு நான் எழுத ஆரம்பித்தது. கடைசி எக்ஸாம் வரைக்குமே அந்த சம்ஸ் எல்லாம் வந்து மென்சுரேஷன் டாப்பிக்கு எனக்கு அந்த சம் வந்து போதுமானதாகவே இருந்துச்சு. எல்லா மெத்தடுமே வந்து அதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின் வந்து போடும்போது கண்டிப்பாக, ஏன்னா இதில் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து கேட்க மாட்டாங்க. நான் இந்த எக்ஸாமில் இந்த படித்ததுக்கப்புறம் மென்சுரேஷன்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் நான் வந்து அடிச்சிருவேன். அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. எல்லா மெத்தட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஸ்கூல் புக் சம்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ ஸ்கூல் புக் சம் வந்து நம்ம சரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, இப்போ ஸ்கூல் புக்கிலேருந்து கொஸ்டின் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நாகா நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்கூல் புக்கு வைஸாக போட்டிருந்தாங்க. 6th 7th 8th போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாபிக் வைஸாகவுமே வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் எல்லாம் தொகுத்து போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே போய் செக் பண்ணேன். அப்போ கிருஷோபாவில் பேசிக் சம்ஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இது கூட ஸ்கூல் புக்கில் என்ன மெத்தட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சேம் மெத்தட் தான் அங்கே இருக்குது. ஒரு 5 சம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு வைங்களேன். அப்போ அதையும் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு
பண்ணிட்டேன். அப்போ மேக்ஸுக்கு வந்து எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ எல்லாமே கவர் பண்ணால் 25 வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆன் த ஸ்பாட்டில் நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நம்மளுக்கு தேவை வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். இது கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே எல்லாம் அங்கே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கொஸ்டினை பார்த்ததுமே நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேவா? வந்து இப்போ வந்து மேக்ஸுக்கு வந்து நான் கடைசியாக ஃபைனலாக வந்து எக்ஸாம் போகிறப்ப என்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து இப்போ வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் கொஷின் எல்லாமே கவர் பண்ணி வந்து அவர் வந்து கொடுக்குறாங்க. எல்லா ஃபார்மேட்டுமே கவர் ஆகிடுது. இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க. இப்போ ஃபாலோ பண்ணுறோன்னா என்ஜினியர் தங்கமுத்து மேக்ஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே தானே? இப்போதைக்கு பெஸ்ட்டாக என்ஜினியர் தங்கமுத்து சேனல் இருக்குது, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சயின்ஸுக்கு வந்து நான் எந்த சேனல் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸ் அகாடமியில் ஒருத்தர் நடத்துவார். அவரை வச்சு தான் வந்து சயின்ஸ் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சாருமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து நல்லா டீச் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பார் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கு. அதை ஃபாலோ பண்ணேன். அதை ஃபாலோ பண்ணி இந்த 2 சேனலோடைய நோட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுருவேன். அப்போ சயின்ஸுக்கு வந்து எனக்கு வந்து இந்த 2 சேனல் வந்து கவர் ஆகுச்சு. சயின்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி 9th 10th சயின்ஸ் வந்து படித்தாலே போதும், இம்பார்ட்டன்ட் கொடுத்து மோஸ்ட்லி வந்து அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். சயின்ஸுக்கு இந்த 2 சேனல் வந்து ஃபாலோ பண்ணேன். ஹிஸ்ட்ரி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் அப்படின்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் கன்னிமுருகன் சாரோட கிளாஸு. அவர் அடிச்சுக்க கிளாஸே இல்லைங்க. ஹிஸ்ட்ரி அவ்வளோ கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோஸை தான் நான் வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்கூல் புக் எடுத்து படித்தோம் அப்படின்னா அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுனாவே ஹிஸ்ட்ரியில் அந்த இயர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க மாதிரி இருக்கும். அதுவுமே ஆர்டர் வைஸாக அந்த ஸ்டோரியை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், ஜிஎஸ்க்கு வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு எந்த சேனல் யூஸ் பண்ண அப்படின்னா நான் வந்து விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியோட புக்கு வந்து வச்சுருக்கேன். அவங்க வந்து சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க, வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னாவே ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து ஒவ்வொரு லெசன் வைஸாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியை யூஸ் பண்ணுங்கள். தமிழுக்கு வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு நக்கீரன் அகாடமி வந்து நல்லாயிருக்கும். அவங்க வந்து நிறையா ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. தமிழுக்காக இருக்கட்டும், ஜிஎஸ்க்காக இருக்கட்டும், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம வந்து படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம். அதோ ஒரு மாதிரி சந்தோஷ் மணிலையுமே வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் வந்து கேட்கணும், பாலிட்டி வந்து ஒரு யூனிட் ரிவிஷன் வந்து கேட்கணும் அப்படின்னா அது எது அப்படின்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து வீடியோஸ் இருக்கும். யூனிட் வைஸாக அவர் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பார். அப்போ வந்து அந்த வீடியோஸ் வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு யூனிட்டு இவ்வளோ கண்டென்ட்டாக அதை பற்றின ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ வந்து அதுக்கு வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி பாருங்கள். படிக்கிறது ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்னு நினச்சா கஷ்டம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் கேட்டு திரும்ப அதை கேட்டுட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்மளுக்கு வந்து வந்துடும். தமிழ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸ் வந்து திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஜிஎஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் பாருங்கள், நோட்ஸ் எடுங்க. அப்போ ஈஸியாக வந்து நம்ம ஜிஎஸ்சில் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாங்க. அதுக்கடுத்து எக்கனாமி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த 3க்கும் வந்து எது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா எய்ம் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அதில் வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு சேனல் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் போதும், அவங்க சொல்கிறது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு எது தேவை, அந்த சேனலில் எது இல்லை அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணும், நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும் போதும் அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே வந்து நினைக்கக்கூடாது. இப்போ இதில் இந்த எய்ம் டிஎன் சேனலில் வந்து கிளாஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு இதுக்குமே. அது வந்து நல்லா நடத்தியிருப்பாங்க. எக்கனாமிலாம் நல்லா ஒரு அந்த சேனல் வந்து பாருங்கள், நல்ல வந்து ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த சேனலை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தாங்க என்னோடய ஜேர்னி வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குறுகிய காலத்துலேயே கொஞ்சம் இந்த வர்றதுக்கு இன்னும் இந்த எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் இதை படிச்சுட்டு இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சா கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இப்போவுமே வந்து என்கிட்ட கேட்குறீங்க, படிக்கணும்னு ஃபஸ்ட்டு கேட்குறீங்க, இவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி யாருமே வந்து நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நம்மளாலையும் முடியும். எல்லோரும் வந்து பெரிய கடல் மலை அந்தளவுக்கு வந்து
டிஎன்பிஎஸ்சி இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி செலக்டடாக படித்தாலே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸை வந்து ரீச் பண்ண முடியும். தமிழில் மட்டும் நீங்கள் வந்து நல்லா 90+, அதாவது 93, 94 தமிழில் ஏறுற ஒவ்வொரு மார்க்குமே வந்து நம்மளுக்கு வந்து ரேங்கை வந்து நம்மளை வந்து கூட்டு போயிடும். இப்போ வந்து ஒரு மார்க் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது கவுன்சிலிங் டைமில் தான் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு மார்க்கில் வந்து 400, 500 பேர் மேலே போயிடுறாங்க. இப்போ என்னோடய ரேங்க்லேயுமே வந்து அப்படி தான் இருக்குது. கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்ட ஒரு கொஸ்டினில் எவ்வளோ பேர் முன்னே போகிறாங்க. ஓகேவா? மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 20க்கு குறையக்கூடாது, 20+ போட்டுருணும். அதே மாதிரி ஜிஎஸ்சில் 55 to 60 ப்ளஸ் டாப்பர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்சில் 60, 62 இந்த ரேஞ்சில் தான் அவங்க போடுறாங்க. ஸோ வந்து 65லாம் போட்டால் அவங்க தான் வந்து டாப் ரேங்க். ஓகேவா? ஸோ வந்து டாப்பர்ஸுக்கும் நம்ம மாதிரி படிக்கிறவங்களுக்கும் ஒரு 5 மார்க்கு தாங்க வேரி ஆகும். ஸோ அவங்க வந்து டாப்பர் ஆகிடுறாங்க. ஏன்னா படிக்கிற லெவல் அப்படிங்கிறது எல்லாருமே ஒன்று தான். அந்த ஸ்பாட்டில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது, அந்த அந்த 3 மணி நேரத்தில் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து வேறு. அதே மாதிரி லக்கில் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கிளிக் ஆயிரும். ஏன்னா திங்க் பண்ணி நம்ம போடுறதுனா, ஏன்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம படித்தது வரப்போகிறது கிடையாது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எந்த சேனல் அப்படின்னா ஸ்டடி வித் தர்ஷினின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போட்டிருக்கோம். ஸ்டடி வித் தர்ஷினி, அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா டேப்லலாம் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. டேப் சுரேஷ் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டடி வித் தர்ஷினி அந்த பொண்ணோடது நல்லாயிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பித்தது, வீட்டில் இருந்து தான் படித்தது, ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே. அதுக்கு நான் வந்து என்னென்ன சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த சேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்துகிட்டே படிங்க. ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து என்ன பண்ணுங்கள், கவர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே தர்றேன், எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து படிச்சுட்ருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.